எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வெளியில் வந்திருக்கிற இந்தியன் 2 படத்தை பற்றி தாங்க. பொதுவாகவே சமீப காலமாக ஷங்கர் படங்களில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நான் இந்த படத்தில் சுஜாதாவை மிஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் 1 வந்து ஒரு காட்சி என்ன வரும், ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பத்திரமெல்லாம் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, புரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் ஒரு விவரம் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா வைதேகின்னு ஒரு மாமி இருப்பாங்க, அவங்ககிட்ட 10 ரூபா ஸ்டாம்ப் வாங்கிக்கிங்க, அங்கேயே ஒரு பியூன் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட 100 ரூபா கொடுத்தீங்கன்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவான் அப்படி சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அதாவது சாதிய அடுக்கு நிலைகள் உடைய வேறுபாடை ரொம்ப அழகாக டைலாக்ல வந்து வச்சுருப்பார். மாமி அப்படிங்கிறனால அவங்க அப்படி சொல்லி மரியாதையும், பியூன் பியூன் எப்போவுமே வந்து யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து முதல் தலைமுறை பட்டதாரத்தில் சாதி அடுக்குநிலையில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க தான் பியூனாக இருக்காங்க. நம்மளுடைய சட்டத்தின் படி அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரியும் பேசுகிறதா இந்த சுஜாதா ஷங்கர் அவர்களுடைய காலகாலமாக இருக்கக்கூடிய வழக்கங்கள். அந்த மாதிரியான வன்மமான வசனங்கள் இந்த படத்துலேயே இருக்குது. அது கொஞ்சம் ஸ்பாய்லர் தான், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நீ எல்லாம் கக்கூஸில் இருந்த உனக்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக் வேண்டி கிடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் ஒன்று வரும். அது எனக்கு வந்து பழைய சுஜாதா படங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சுஜாதாவை பர்சனலாக மிஸ் பண்ணலை. சரி, இப்போ நம்ம படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா ஷங்கர் மீது அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் வன்மங்களும் ஆயிரம் இருந்தாலும் ஒரு டெக்னீஷியனாக அவருடைய படங்களை வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கருடைய ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவரால் முடிஞ்ச வரைக்கும் 2 ஹாஃப்லேயுமே வந்து ஆடியன்ஸை ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருப்பாப்புல. பாடல் காட்சிகள்லையும் சரி, சண்டை காட்சிகளில் வித்தியாசமான முயற்சி ஏற்பட்டதுலையும் சரி, ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ்லையும் சரி, டெக்னிக்கல்லையும் சரி, நிறையா விஷயங்கள் வந்து சுவாரஸ்யத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. அவரோட ஸ்க்ரீன் பிளேலையும் ரிஸ்பினஸ் இருக்கும். எந்த அளவுக்கு ஆடியன்ஸை போகடிக்காமல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மெனக்கடல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வராரு. இந்தியன் தாத்தா மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்திய மக்களுக்கு ரொம்ப அதிகமாகுது. பார்க்குற நம்மளுக்குமே தாத்தா என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க கியூரியாசிட்டியோடு காத்துட்டு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு பெருசான ஓப்பனிங் கிடைக்கல. அது கொஞ்சம் தமாஷா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் ஷங்கர் அவர்களுடைய தாட் ப்ராசஸ்லேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி தெரியுது. வழக்கமாக வந்து ஷங்கர் படத்தில் வந்து லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்கறது தப்புங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் பழி வாங்குவாப்புல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்நியன் படத்தில் வந்து சதா அவர்கள் வந்து லஞ்சம் கொடுப்பாங்க, இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு தான் அப்படி சொல்லி சதாவையுமே வந்து தண்டிப்பாங்க. இந்த படத்தில் வந்து லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் தண்டிச்சுட்டு லஞ்சம் கொடுக்குறவங்கலாம் பாவம் அப்பாவி ஏழைகள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ்குள்ளே வந்து தள்ளின மாதிரி எனக்கு தோணுச்சு. அது பெருசாக வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த படத்தில் யாரெல்லாம் சாதாரண நிலையிலிருந்து பொருளாதார ரீதியாக வேறு லெவலுக்கு போனவங்க மட்டும்தான் கெட்டவங்க, ஏற்கனவே பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்காங்கல்ல, பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் மேல்தட்டில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இந்த படத்தில் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இவங்க மட்டும் எப்படி கெட்டவங்களாக இருப்பாங்க, தொடர்ந்து ஏற்கனவே பணக்காரங்களா அவங்களாம் வந்து நல்லவங்களாயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் வெறுப்புணர்வும் வந்து ஷங்கர் மேலே வந்து கூடுதலாக வருது. இந்த ராட்சசன் வில்லன் இருக்காரு இல்லைங்களா, அந்த டீச்சராக வருவாங்கல்ல, அவர் வந்து பொதுவாகவே வந்து ஆக்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆள், டைலாக் உச்சரிப்பெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணக்கூடிய ஆள். அவருக்கு வந்து ஒரு பாடி மாடுலேஷன் சேஞ்ச் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்ணை சிமிட்டிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் திக்கி பேசுகிற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அந்த ரசிக்கும்படி இல்லை, அது ரொம்பவே தமாஷா தான் இருக்குது. அவர் நார்மலாகவே நடிக்க வச்சிருக்கலாம். இந்த படத்துடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப். நம்மளுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து என்னடா தாத்தாவை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மீம்ஸ் கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. சரி, ஓகே, படம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போய் பார்த்தோம். ஆனால் படத்துலேயே அது கன்வின்ஸ் ஆகவே இல்லை. மேக்கப் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. இந்தியன் 1 கம்பேர் பண்ணும்போது, இருந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வந்து இவ்வளோ மேக்கப்பில் வந்து ஒரு பெரிய பரிணாமம் அடைஞ்சிருந்தாலும் கூட இந்தியன் தாத்தாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிராபேக் இருந்துக்க வேணான்னு தான் எனக்கு தோணுச்சு. மேக்கப் சுத்தமாக நல்லாவே இல்லை. பல இடங்களில் வந்து பல்ல காமிக்குது.
குறிப்பாக வந்து அந்த தாத்தா வந்து ஒரு மீசை வந்து ஒட்டிட்டு வருவார். அதெல்லாம் வந்து ரொம்ப சிரிப்பு உண்டாக்குது ஆடியன்ஸ் மத்தியில். ஒன் பார்க்கும்போது அந்த தாத்தா வந்து ஒரு சாதாரண ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு வந்து ஒரு வர்ம கலைங்கிற ஒரு விஷயம் தெரியும். அந்த கலையை வச்சு அவரால் என்னென்ன மாதிரியான தப்புகளை வந்து தட்டி கேட்க முடியும், தண்டனைகள் கொடுக்க முடியும் அப்படின்னு வச்சு ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்தியன் தாத்தா வந்து இந்த பாய்ஸ் வெப் சீரிஸில் வரும் இல்லையா, ஹோம்லேண்டர், ஸ்டார் லைக் அந்த மாதிரி, இவருக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடச்சிருச்சா, இவர் உண்மையாலுமே காமன் மேன் தாங்க இல்லை வந்து இவர் ஒரு சூப்பர் அப்படிங்கிற ஒரு டவுட் வர்ற அளவுக்கு வந்து ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இல்லை, காட்சிக்கு எந்த இடத்துலையுமே ஒட்டவே இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து சொதப்பும் போது அனிருத் அவர்கள் வந்து ஒரு பெருசாக வந்து கை கொடுப்பாரு. இந்த படத்தில் அவரும் என்னாச்சுன்னு தெரியல, அவரும் கை விட்டாப்புல. பாடல் காட்சிகளில் பாடல் வந்து ஒரு 2 பாடல் நல்லா தவிர மற்றபடி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அதே சமயம் வந்து பாடல்களுமே சில பாடல்கள் வந்து சொதப்பி தான் வச்சுருக்காப்புல. இந்த படத்தில் வந்து விவேகனுடைய காமெடி வந்து ஒக்கல. ஜெகன், பிரியா பவானி சங்கர், அப்பப்போ சித்தார்த், இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஐடியாலஜிக்கலாகவே வந்து நிறைய சொதப்பல்கள் இருக்கும். எப்போவுமே சங்கர் படத்தில் வந்து ஐடியாலஜி வந்து சொதப்பம் தான், ஆனால் அதை பூசி மொழிகிடுவார். ஸ்க்ரீன் பிளே மூலியமாகவும் காட்சி அமைப்பு மூலியமாகவும் ரசிகர்களை வந்து மூடி மறைச்சிடுவாப்புல. இந்த படத்தில் அது அப்படியே வெட்ட வெளியே விட்டாப்புல. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் பொண்ணை கூப்பிட்டு நீ கொஞ்சம் நேரம் எடுமா, நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. ரொம்ப கொத்து பரோட்டா போட்டு கொத்துன மாதிரி ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இல்லை. குறிப்பாக இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து அந்த யூனிசைக்கிளில் வந்து போவாப்புல கமல்ஹாசன் அவர்கள், அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. என்னமோ நம்மளுக்கே வந்து பாரிஸ்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைச்சிது. அவ்வளோ லென்த்தாக இருக்குது, அவ்வளோ தூரம் வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் வந்து பாபி சிம்ஹா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரியும், சின்ன குழந்தைங்க திருட போலீஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பழைய பார்ட்டில் வந்து அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். அந்த எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, அந்த கத்தி குத்துன அந்த டெப்த்தை வச்சு இவர் என்ன வயசுன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அப்போ அது அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு டெப்த் இருந்துச்சு. இல்லை ஒன்றுமே இல்லை, சும்மா தமாஷாக இருந்துச்சு. இவ்வளோ குறைகள் இருக்கே இந்த படத்தில் வந்து பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எதுவுமே கிடையாதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் டூ கீழே வந்து 0 டாலரன்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா, அது 0 டாலரன்ஸ் கிடையாது, 100% டாலரன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.